வெல்கம் டு கிச்சன் மேஜிக். ரேவதி கிச்சன் மேஜிக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன். எல்லாரும் கேட்குறாங்க, என்ன ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் என்ன வீடியோ போடல அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இன்னைக்கு நீலேருந்து திருப்பி அகைன் ஸ்டார்ட் பண்ணலான்னு. இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் வத்த குழம்பு செய்ய போகிறேன். கத்திரிக்காய் பொடி கத்திரிக்காயை வாங்கி இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ அது உங்களுக்கு கிடைக்கிறத இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தோல் உரிச்சு வச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், பெருங்காயம் அங்கே இது பாருங்க, பெருங்காயம், அண்ட் தென் கடலைப்பருப்பு, மிளகா வத்தல். ஓகேவா? அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி நினச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் வீட்டில். அந்த சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சாம்பார் பொடி ஆன் பண்ணிட்டு கடுகு கொஞ்சம் வெடிச்சதுக்கு அப்புறம் வெந்தயம், பெருங்காயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் இதில் போட்டுக்கணும். போட்டு அணைச்சிடு. கடுகு, வெந்தயம், பெருங்காயம், இதை பாருங்கள், கடலைப்பருப்பு, வெந்தயம் எல்லாம் வெடித்து கொஞ்சம் சிகப்பாகணும். கொஞ்சம் பெருங்காய பவுடர் இதில் போட்டுக்கிறேன். கட்டி பெருங்காயமும் போடலாம், தூள் பெருங்காயம் போடலாம், அது உங்களோட விருப்பம். சிகப்பாயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வெங்காயம் எடுத்து வச்சு இதில் போட்டு கொஞ்சம் வதக்கணும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கணும். இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை அலம்பி வச்சுருக்கேன், அது நல்லா இதில் போட போகிறேன். குட்டி குட்டி கத்திரிக்காயாக இருக்குது, அதையும் நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் இதில் பூண்டெல்லாம் கூட சில பேர் சேர்த்துப்பாங்க. அது எங்களுக்கு அவ்வளோவா அந்த பூண்டு வாசனைலாம் அவ்வளோ பிடிக்காதுங்கிறதுனால நான் போடல. பட் உங்களுக்கு தேவையான நீங்கள் பூண்டு கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கத்திரிக்காய், கடலைப்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டியது இந்த சாம்பார் பொடியை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணணும். இதுலேயே அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த வத்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பச்சை வாசனை இருக்காது. இதை பாருங்கள், இதில் போட்டு நீ காமிமா, இதை பாருங்கள், இதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கும் போது பொரிஞ்சுக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் உப்பு கூட அதுலேயே போட்டுடணும். இவ்வளோ தேவையான உப்பு போட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சப்பொடி. ஆனால் இதில் வந்து இது பாருங்கள், காமிமா, இது பாருங்கள், கத்திரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன். சில பேர் வத்த குழம்புனா என்னென்னா தனியா பவுடர் தனியாக, அந்த காரப்பொடி தனியாக போடுவாங்க. அது எனக்கு பழக்கம் இல்லை. அதனால நாங்கள் சாம்பார் பொடி அரைச்சி தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கத்திரிக்காய் வத்த குழம்புங்கிறதுனால நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் நார்மலாக வத்த குழம்புனா நல்லெண்ணெயில் தான் தாளிக்கலாம், நல்லாயிருக்கும். பட் கத்திரிக்காய்க்கும் அந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் சில பேருக்கு அந்த அரிப்புலாம் வரும். அதனால அது யூஸ் பண்ணல. இந்த பாருங்க, புளியை நல்லா கரைச்சி இதை பாருங்க, இந்த புளியை நல்லா வடிகட்டி ஊற்றி வச்சு நல்லா புளியை கரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி வடிகட்டி கையாலேயே ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வடிகட்டிலேயே வடிகட்டிக்கணும். நல்லா கொஞ்சம் அரைச்சிடும். ஊற்றியாச்சு. உப்பு, மிளகா, அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு இப்போ சொல்கிறேன். புளி கரைச்சி ஊற்றியாச்சு. கத்திரிக்காய் வத்த குழம்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடுகு,
வெந்தயம், கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகா வத்தல் எல்லாம் வந்து நம்ம கடலை நெல்லையோ நல்லா தாளிச்சுக்கணும். தாளிச்சுட்டு அப்புறம் வந்து அதுலேயே சாம்பார் பொடி, வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் வந்து சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் கொஞ்சம் பொரிய விட்டுட்டு என்ன தேவையான காய்கறி அதுலேயும் போட்டுட்டு அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு. ஸோ பெஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கோங்க. இது வந்து வத்த குழம்பு. இதுக்கு வந்து தொட்டுக்க நம்ம அப்பளம் போட்டு சாப்பிடலாம், எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஓகே, இது நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் திருப்பி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் காமிக்கணும். நல்லா கொதிக்கணும், சுண்ட கொதிக்கணும். அது இப்போ பாருங்க, தண்ணி இந்த பக்குவம் வந்து வாட்டரியா இருக்கு. இது நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் மேலே வரும். அந்த பதத்தில் தான் நம்ம எடுக்கணும் கெட்டியானோன்னு. அதனால இப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் காமிக்கிறேன். ஓகே, இப்படி கொதிக்கணும் குழம்பு. இதை பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு எடுத்துருக்கு. குழம்பு நல்லா ரெடி. இப்போ வந்து கருவேப்பிலை பிச்சு போட்டு இதில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. காமிமா, எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடுது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு குழம்பு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம பிச்சு போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். சூப்பராக இதை வந்து நல்லா வரன்னு கொஞ்சம் சாதம் வடித்து இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லைன்னா கேரட்டு தேங்காய் போட்ட கறியோ எது வேணால் போட்டு சாப்பிடலாம். கருவிடா நல்லா செஞ்சு அப்பளம் கருநாளத்தோடு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு காமி. என்ன காமி பாருங்க, கத்திரிக்காய் வத்த குழம்பு. வத்த குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கா? இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு வத்த குழம்பு செஞ்சாலுமே நம்ம வந்து ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம். வெளியிலேயே இருக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஒரு 1 or 2 days வச்சு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2-3-4 days வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். அதனால நம்ம வந்து வெளியூர் போகிறோம், அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போகலாம். வந்து ஈஸியாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ண எடுத்து முடியாதுல்ல, அதனால் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது